ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க இன்னைக்கு செடிக்கியோட அப்டேட் பார்த்துட்டு ஒரு சின்ன டிப்ஸு தான். அதோட கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசரும் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம். வீடியோவோட அப்டேட்ஸ் பார்ப்போம். நம்ம செடிகளோட அப்டேட்ஸு. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துட்டு இருக்கு விவர்ஸ். எதை காமிக்கன்னே தெரில. இங்கே பாருங்க, நித்தியமல்லி கட் பண்ணி விட்டுல எவ்வளோ சூப்பராக தழுத்துருக்கு பாருங்க. நல்லா நேற்று காலையில் நல்லா மழை. இந்த மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் நல்லா சூப்பராக தழுத்துட்டாங்க. அதுபோக இந்த கத்திரிக்காய் செடியை எடுத்து கீழே வச்சேன்ல, இதுவும் பாருங்க அடுத்த தளர் நல்லா விட்டுருச்சு. அடுத்த இலை வந்துட்டாங்க. நேற்று ஒரு மிளகாய் செடி எடுத்து கீழே வச்சேன்ல தரையில, இந்த இதில் தொட்டியில், அதுவும் பாருங்க நல்லா சிறப்பாக வந்திருக்குது. எல்லா செடியுமே நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது விவர்ஸ். இந்த மக்காச்சோளமும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அதுபோக நேற்று உருளைக்கிழங்கு ஒன்று முளைச்சிருந்துச்சு. அதை கட் பண்ணி இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். இந்த தொட்டியில் கருணக்கிழங்கு வச்சேன், முளைக்கவே இல்லை. அப்படியே தான் இருக்குது, என்னன்னு தெரில. அது கூட பீட்ரூட்டு வெட்டினதையும் எடுத்து வச்சேன். ஒரு உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் எப்படி முளைச்சி வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பீட்ரூட் தண்ணி தேவை, உருளைக்கிழங்கு தண்ணி தேவையில்லை. ரெண்டையும் ஒன்றா வச்சுருக்கேன். எல்லா செடியுமே எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுலேயும் பாருங்கள் வச்சு 2 மக்காச்சோளம் ஊன்னெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உயரமாக ஹைட்டாக போய்கிட்டு இருக்காங்க. சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு இந்த மண் கம்மியாக இருக்கும்ல தொட்டியில், அதற்கு என்ன செய்யுங்க, இந்த காஞ்ச பூக்களை போட்டு ஒரு லேயர் போட்டு விட்ருங்க. போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மண் போட்டு விட்ருங்க. இதெல்லாம் நூல் தான். நூலெல்லாம் என்ன செஞ்சிடும், நல்லா மக்கிரும். நம்ம இது வந்து இயற்கை உரமாகவும் இருக்கும். நிறைய பாஸ்பரஸ் அப்புறம் என்னென்னமோ சத்துக்கள்லாம் இருக்குமாங்க. இதில் எல்லா விதமான பூக்களும் நம்ம வச்சுருக்கோம், போட்டிருக்கோம். நேற்று பூஜை ரூமை ஒதுக்குனால அந்த பூவெல்லாம் எடுத்தேன். அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த செடிகள்லேயே நினச்சி விட்டுலாம் போட்டு விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் மண் போடணும். மண் போட்டு விட்டோன்னா நல்லா செடி என்ன செஞ்சிடும், நல்லா சிறப்பாக வந்துடும். இங்கே பாருங்க, சில செம்மண்ணும் கோகோ பிட்டும் கலந்து வச்சுருக்கேன். இதையே எடுத்து என்ன செஞ்சு விட்டுலாம் அது மேலே போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா சரி, அப்படியே என்ன செஞ்சிடும், அந்த பூக்கள் எல்லாமே நல்லா மக்கிரும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு என்ன செய்யும், மண்ணும் கொஞ்சம் கம்மியாகும். இந்த காஞ்ச பூ போடுறதுனால அது சீக்கிரமே என்ன செஞ்சிடும், நமக்கு மக்கிரும். இது நல்ல ஃபெர்டிலைசராக இருக்கும். சிறப்பாக செடி வளர்கிறதுக்கு இது உதவி பண்ணும். அதனால் காஞ்ச பூக்களையும் என்ன செய்யாதீங்க, கீழே போடாதீங்க. அதுபோக லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்மள இதில் வந்து பசும்பாலும் அப்புறம் மஞ்சப்பொடி கலக்கின தண்ணி நேற்று சாயங்கிறதுக்கு வச்சனால அதையும் என்ன செய்ய வேண்டாம், நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேண்டாம். இந்த ரெண்டையும் கலந்து என்ன செஞ்சு விட்டுலாம், செடிகளுக்கு கொடுத்து விடும்போது நல்லா நுண்ணுயிர்கள் பெருகும். பசும்பாலில் வந்து நல்லா சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் அதையும் என்ன செஞ்சு விட்ருவோம், இதையே அப்படியே செடிகளுக்கே கொடுத்து விட்ருவோம். அதனால் எந்த ஒரு கிச்சனில் வேஸ்ட் ஆகிறதோ பூஜை ரூமில் வேஸ்ட் ஆகிறதோ நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கீழே போட வேண்டியதில்லை. எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், செடிகளுக்கே உரமாக கொடுத்து விட்டுறலாம். செடி நல்லா சிறப்பாக வரும். இதைத்தான் விவரிச்சு எல்லா செடிக்கும் என்ன செஞ்சு விட போகிறேன், ஊற்றி விட போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் விவர்ஸ். அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்ததுலேயே பூ வரப்போகுது விவர்ஸ். நித்திய மலையிலும் பூ பறிக்கலாம். மல்லிகைப்பூலையும் புது தளராக வந்திருக்குல்ல, அதில் என்ன செஞ்சிடலாம், பூ பறிக்கலாம். தேங்க்யூ.